என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, என் நண்பர்களே, உங்களை எல்லாரையும் நம்ம ஆல் இஸ் வெல் யூடியூப் சேனல் மூலயமா வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான வீடியோஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Sponsor keyword. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode's e-shopping. Click below link and install application. https://buymodes.shopping/links/0F599374A9213070A6B53E8. Sponsor content. #BuyModes, #BuyModesShopping, #BuyModesOnline, #BuyModesEShopping, #BuyModesApplication. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் தலைமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 1901 தற்போது இருக்கிற 2025 முதல், அதாவது 39 வரைக்கும் இருந்த தலைமுறைகளும் இருக்க போகிற தலைமுறைகளும் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் எந்த தலைமுறையில் நாம் பிறந்தோம் அப்படின்றத நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டு கணக்கில் தான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, அப்படி தான் நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு இடைப்பட்ட அந்த வருடங்களை நாம் பிறக்கும்போது அதுக்கான ஒரு தலைமுறையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த தலைமுறை, எப்படிப்பட்ட தலைமுறை, அது ஏன் அது அப்படி அழைக்கிறார்கள் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் முழுதாக பார்க்கலாம். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா 1901 முதல் 27 வரைக்கும் கிரேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக 1928 முதல் 1945 வரை சைலண்ட் தலைமுறைன்னு சொல்கிறாங்க. 1946 முதல் 1964 வரைக்கும் பார்த்திங்கன்னா பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1965 முதல் 1980 வரை ஜென் எக்ஸ் தலைமுறைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 1981 முதல் 1996 வரை மில்லினியர்ஸ் தலைமுறைன்னு சொல்கிறாங்க. 1997 முதல் 2009 வரை ஜென் எக்ஸட் தலைமுறைன்னு சொல்கிறாங்க. 2010 முதல் 2024, அதாவது கடந்த வருடம் வரைக்கும் ஜென் ஆல்ஃபா தலைமுறைன்னு சொல்கிறாங்க. 2025 முதல் 2039 வரை ஜென் பீட்டா தலைமுறைன்னு சொல்கிறாங்க. அதாவது 2024 இரவு 12 மணிக்கு மேலே, ஓகேங்களா, அந்த டிசம்பர் 31 12 மணிக்கு மேலே 1ஆம் தேதி பிறக்குதுங்க. அந்த ஒரு செகண்ட்லேருந்து பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஜென்பீட்டா தலைமுறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இது என்னென்ன, ஏன் இப்படி பேர் வந்ததுன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த 2025 1ஆம் தேதி இந்த 00.01 அந்த செகண்ட் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கோயில்கள் வந்து ஜென்பீட்டா தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தலைமுறை பார்த்திங்கன்னா 1901 பல தலைமுறைகளாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்ஸ்டாகிராம் தான் உலகத்திலேயே வந்து ரீல்கள் தான் உயிர்காக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்கள் என வாழும் தற்போதைய நவீன ஜென் ஆல்ஃபா தலைமுறைக்கும் முந்தைய தலைமுறைக்குமே ஏற்பட்ட
ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளன. இதில் அவர்களையே பழசாக்கும் வகையில் வந்துள்ளது தான் இந்த ஜென் பீட்டா தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட்டஸ்ட் தலைமுறை. இந்த தலைமுறைகளை பற்றி ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா 1901 தான் அதோட முதல் தலைமுறை கிரேட்டஸ்ட் தலைமுறைன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1927 வரையிலான காலகட்டத்தில் பிறந்தவர்கள், அதாவது 1901 27 வரைக்கும் பிறந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் வந்து கிரேட்டஸ்ட் தலைமுறைன்னு சொல்கிறாங்க. இந்த தலைமுறையில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தற்போது 100 வயதை கடந்தவர்களாக உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சைலண்ட் தலைமுறைன்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 1928 முதல் 1945 வரை பிறந்தவர்கள் வந்து அமைதியான தலைமுறை என வரையறுக்கப்படுகிறார்கள். மந்த நிலை, 2ஆம் உலகப் போரின் போது வளர்ந்த இவர்கள் அமைதியான மிகவும் பழமைவாத வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர்கள் என கூறப்படுகிறார்கள். அதனால் இவங்க வந்து சைலண்ட் தலைமுறை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்ததாக 3ஆவதாக பார்த்திங்கன்னா பேபி பூமர்ஸ் தலைமுறை. அது என்ன அப்படி பார்த்திங்கன்னா 1946 முதல் 1964 வரையிலான காலகட்டத்தில் பிறந்தவர்கள் அப்படின்றாங்க. இவங்க பேபி பூமர்ஸ் என அழைக்கப்படுகிறார்கள். தலைமுறையினருடன் முந்தைய ஒப்பிடும்போது இந்த தலைமுறையில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டவர்களாக உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 46லேருந்து 64 வரைக்கும் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் ஆயுட்காலம் அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பேபி பூமர்ஸ்னு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆவதாக பார்த்திங்கன்னா ஜென் எக்ஸ் தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 1965 முதல் 1980க்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஜென் எக்ஸ்ன்னு அழைக்கப்படுகிறார்கள். பெற்றோர் இருவரும் பணிக்கு சென்றதால் காலி வீடுகளில் வளர்ந்த முதல் தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயம் என்பதை பெற்றோர் உணர்ந்த காலகட்டம் இதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவரும் வந்து வேலைக்கு போய் சம்பாதித்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்ளவும் குழந்தைகளுக்கான கல்வி கட்டாயன்றதையும் உணர்ந்த காலகட்டம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆவதாக பார்த்திங்கன்னா மில்லினியல் தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா 1981 முதல் 1996 வரை பிறந்தவர்கள் மில்லினியல்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சமூக பாலின பாகுபாடு உள்ளிட்டவற்றை உடைப்பதில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 6ஆவதாக பார்க்க போது ஜென் எக்ஸ் தலைமுறை. அதாவது 1997 முதல் 2009ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் ஜென் எக்ஸ் தலைமுறைகளாக அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா பேட்ச் என்றும் நகைச்சுவையாகவும் இவர்களை கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலைமுறையினர் நிதி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் திடீரென்று ஏற்படும் நெருக்கடியை சமாளிக்கும் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்று சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென் ஆல்ஃபா தலைமுறை, அதாவது 7வது தலைமுறையாக பார்த்திங்கன்னா ஜென் ஆல்ஃபா தலைமுறைன்னு இருக்குது. இதற்கு முந்தைய தலைமுறை, அதாவது 2010 முதல் 24 வரை பிறந்த குழந்தைகள் ஜென் ஆல்ஃபா. இவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் சார்ந்த உலகத்தை அதிக அளவில் சார்ந்து வளர்ந்து வருகின்றனர். சுமார் 200 கோடி பேருடன் மிகப்பெரிய தலைமுறையாக இந்த ஜென் ஆல்ஃபா தலைமுறை பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர், ஓகேங்களா, அதில் இந்த ஜெனரேஷனில் பிறந்தவங்க, இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவங்க, தொழில்நுட்ப ரீதியாக வந்து இவங்க சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சிகள் மூலயமா இவங்க இதை நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. 8வது தலைமுறையை நம்ம பார்க்க போகிறது ஜென் பீட்டா தலைமுறை. இந்த ஜென் பீட்டா தலைமுறைன்றவங்க 2025 ஜனவரி 1ஆம் தேதி இரவு அந்த ஆண்டு பிறக்குது இல்லைங்களா, அந்த செகண்ட்லேருந்து பிறக்கிறவர்கள் எல்லாருமே வந்து ஜென் பீட்டா தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி,
ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதுக்கு முன்னாடியான தலைமுறைகளில் இருக்காங்க இல்லைங்களா, ஜென் ஆல்ஃபா மற்றும் அதுக்கு முந்தைய தலைமுறைகளை விட இவர்கள் அறிவியலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி சிறந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது வருங்காலத்தில் எல்லாமே டிஜிட்டல் மயமாகவும் கம்ப்யூட்டர் மயமாகவும் ரோபோ மயமாகவும் விளங்கும். அந்த காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வாழ்வாங்க. இவங்களுடைய காலகட்டம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2039 வரைக்கும் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடைப்பட்ட காலத்தில் 3ஆம் உலகப் போரும் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் அதுக்கான அஸ்திவாரமாக பல நாடுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டு பகைமை அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. நாடுகளுக்குள்ளே பிரிவினை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டை இன்னொரு நாடு பிடிக்கவும் அடிக்கவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது இந்த பீட்டா காலத்தில் 3வது உலகப்போர் உருவாகலாமோ அப்படின்ற ஒரு அச்சமும் நமக்குள்ள உருவாகுது. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் எல்லா தலைமுறையும் சிறந்து விளங்க நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த ஆல் இஸ் வெல் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வீடியோவை பார்த்த என் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.